இன்றைக்கு செவிலியர்கள் எல்லோரும் தலைமைச் செயலகத்தில் இன்றைக்கு போராட்டம் நடத்துகிறார்கள். இன்றைக்கு அரசு ஊழியர்கள் தலைமைச் செயலகத்திலே இன்றைக்கு போராட்டம் நடத்துகிறார்கள். இவ்வளவு மோசமான ஆட்சி. ஏன் விழுப்புரம் நகராட்சியை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க, மழை பெய்தவுடனே குண்டும் குழியுமாக சாலைகள். இங்கே உள்ள நகராட்சி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் உள்ள எல்லா நகராட்சிகளிலும் இது போன்றுதான் இன்னைக்கு சாலைகளும் எல்லா ரோடுகளும் மோசமான சூழ்நிலை இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோவில் நகராட்சி 20 வார்டுகளையும் இது விழுப்புரம் மாவட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் வந்தது. ஆனால் இதுவரையிலும் எந்த அரசும் இதை செவிசாய்க்கவில்லை. திருக்கோவில் ஆர்டிஓ அலுவலகத்தில் திருவண்ணைநல்லூர் கண்டாச்சிபுரம் தாலுகா மக்கள் அவதிப்படுகிறார்கள். அதோடு இணைக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வந்திருக்கிறது. இதையெல்லாம் செவி சாய்க்காமல் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ஸ்டாலின் முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கார் ரேஸ் நடத்தி கொண்டிருக்கிறார். தோட்டக்கலை விளைபொருட்களுக்கு அதிக விலை தருவோம் என்று சொல்லி எல்லோரும் சொன்னார்கள். எதுவரையிலும் செய்யவில்லை. 1 லட்சம் பேருக்கு, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள 1 லட்சம் பெண்களுக்கு 50,000 ரூபாய் அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு 50,000 ரூபாய் உதவித்தொகை கொடுப்போம் என்று சொன்னார்கள். அதற்கு மாறாக என்ன தெரியுமா செய்து கொண்டிருக்கிறார்கள்? பாலியல் வன்கொடுமை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 35 வயது பெண்கள் திருமணம் ஆகாமல் இருந்தால் அவர்களுக்கு உதவித்தொகை கொடுப்போம், அரசு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்றெல்லாம் சொன்னார்கள். 3 லட்சம் பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னார்கள். ஆட்சிக்கு வருகின்ற பொழுது, ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் 1000 ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள். 30 மாதம் கழித்து பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு இன்றைக்கு அவர்கள் 1000 ரூபாய் கொடுத்தார்கள். இன்னைக்கு பெண்கள் எல்லாம் இல்லை என்று கை காட்டுகிறார்கள். 1000 ரூபாய் வாங்கல நீங்க, ஆனால் இன்னைக்கு எல்லாமே தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கொடுக்க போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நான் வருவதற்கு காலதாமதம் ஆகிவிட்டது. கருப்பு முருகானந்தம் பேசியிருப்பார். திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்ற வேண்டும், நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் போலீஸ் கமிஷனர் உள்பட 10 பேர்கள் அங்கு போய் நீங்கள் தீபம் ஏற்றலாம் என்று நீதிமன்ற தீர்ப்பு இருந்தும் காவல்துறை மறுக்கிறது. காவல்துறையிடம் நாங்கள் போராடினோம். ஏன் என்று கேட்டோம். முதலமைச்சர் அலுவலகத்தில் எங்களுக்கு செய்தி வந்திருக்கிறது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் நேற்று முன்தினம் பூரண சந்திரன் என்கின்ற ஒரு இளைஞன் தன்னுடைய உடலையே பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி தீபமாக எரித்தார். அவர் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கார். அந்த ஆடியோ ரிலீஸ்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? அந்த ஆடியோ ரிலீஸ்ல அவங்க சொன்னது, திருப்பரங்குன்றம் மண் புனிதமான மண், அது இந்துக்களுக்கு சொந்தமான மண். கார்த்திகை தீபம் ஏற்ற முடியவில்லை, என்னுடைய உடலை அங்கே போய் மாய்த்து கொண்டால் அந்த புனிதம் கெட்டுவிடும். ஆகவே அந்த புனிதம் கெட்டுவிடாமல் பாதுகாப்பதற்காக நான் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்த பெரியாருடைய முன்னாலேயே என்னுடைய உடலை எரித்து மாய்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி பூரணச்சந்திரன் 40 வயது இளைஞன் இறந்து போனான் என்று சொன்னால், இன்றைக்கு இந்துக்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மக்கள் இன்னைக்கு சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதே எண்ணம் ஒவ்வொருடைய மனதிலும் இருக்கிறது. அந்த இறந்து போனவர் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர், ஏதோ பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவரோ அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவரோ கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கே இவ்வளவு மன உளைச்சல் வந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். வருகிற 2026ஆம் ஆண்டு தேர்தலில் நீ எத்தனை கூட்டணி வைத்திருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியை வைத்திருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வைத்திருந்தாலும் சரி, எத்தனை பெரிய கட்சிகள் வைத்திருந்தாலும் சரி, எத்தனை 1000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தாலும் சரி, 5000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தாலும் சரி, மக்கள் அதை வாங்க மாட்டார்கள். வாங்கினாலும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள். தீர்மானமாக முடிவெடுத்திருக்கிறது.